ஹாய் எவ்ரிவான், நான் உங்கள் லச்சு அண்ட் வெல்கம் டு மை சேனல் லச்சு ஸ்டோரிஸ். ரொம்ப நாளாக நாங்கள் ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் எங்களோட 10 days ட்ரிப் இன்றைக்கி அஃபிஷியலாக ஸ்டார்ட் ஆகுது. நாங்கள் இப்போ லே லடாக் பைக் ட்ரிப்புக்காக கிளம்பிட்டுருக்கோம். ஸோ இப்போ மும்பை ஏர்போர்ட் வந்து ரீச் ஆகிருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எங்களுக்கு இங்கேருந்து டெல்லிக்கு ஃப்ளைட் இருக்குது. அதுக்கப்புறம் டெல்லியில் ஒரு சின்ன ஒரு 1 hour லே ஓவர் அண்ட் தென் அங்கேருந்து நாங்கள் லேக்கு ஃப்ளைட் எடுக்கிறோம். எங்களோட 2 ஃப்ளைட்ஸுமே நாங்கள் வந்து இண்டிகோவில் தான் புக் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் எங்களுக்கு ஒரு என்ன பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, மும்பையிலே நாங்கள் செக்இன் பண்ண லக்கேஜ் நேரடியாக லே வந்து சேர்ந்துடும். ஸோ எங்களுக்கு மறுபடியும் டெல்லியில் கலெக்ட் பண்ணி திரும்ப நாங்கள் வந்து செக்இன் பண்ணணுன்ற சேலஞ்ச் எங்களுக்கு கிடையாது. இப்போது மும்பை வந்து பார்த்திங்கன்னா கடல் மட்டத்திலேருந்து வெறும் 46 ஃபீட் உயரத்தில் தான் இருக்குது. அதே இது நாங்கள் ஒரு 2.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி டெல்லி போய் ரீச் ஆகும்போது டெல்லி வந்து கடல் மட்டத்திலேருந்து 709 ஃபீட் உயரத்தில் இருக்கோம். அண்ட் அங்கேருந்து நாங்கள் லே போய் ரீச் ஆகும்போது ஆல்மோஸ்ட் 11,000 ஃபீட் சி லெவல்லேருந்து நாங்கள் ஹைட்டில் இருப்போம். அதாவது கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம உடம்பு 11,000 ஃபீட் ஹைட்டுக்கு போகிறதுனால ஏஎம்எஸ், அதாவது அக்யூட் மவுண்டைன் சிக்னஸ் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் நமக்கு வரும். உயரமான இடத்துக்கு திடீர்னு போனால் நமக்கு காற்றுல ஆக்சிஜன் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால சில பேருக்கு தலைவலி, மூச்சு வாங்குறது, நாசியா, வாமிட்டிங் ஃபீல் வர்றது, ரொம்ப டயர்ட் ஆகிறது, இந்த மாதிரி என்ன சிம்டம்ஸ் வேணாலும் வரலாம். அதனால் லே வந்தால் முதல்ல 24 hours to 48 hours வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுறதோ, படிக்கட்டு ஏறுறதோ, பைக் ரைட் போகிறது எதுவுமே பண்ணக்கூடாது. கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு இந்த ஊரோட கவர்மெண்ட் வந்து சொல்கிறாங்க. யூஸ்வலாக இந்த மாதிரி லேக்கு போகிறவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா, காலையில் ஃப்ளைட் எடுத்து மத்தியானம் ரீச் ஆகுறாங்க, லஞ்ச் முடிச்சுட்டு அன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு நெக்ஸ்ட் டே காலையிலேயே அவங்க பைக் ரைட் எடுத்து கிளம்பிடுறாங்க. அப்போது ஒரு ஹாஃப் டே அக்ளிமேட்டைசேஷன்ன்றது வந்து நம்மளோட பாடிக்கு கண்டிப்பாக செட்டே ஆகாது. இது பண்ணலான்னு யாராவது சொன்னாங்கன்னா ப்ளீஸ் டோன்ட் லிசன் டு தெம். நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா, எக்ஸ்ட்ரா ஒரு நாள் முன்னாடியே நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ தேட் எங்கள் பாடிக்கு தேவையான அளவுக்கு ரெஸ்ட்டு கிடைக்கும். நாங்கள் அதுக்கப்புறம் எங்களோட பைக் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபுல் ஜோஷில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல், எந்த சேலஞ்சஸும் இல்லாமல் எங்கள் பாடியோட சப்போர்ட்டோடு நாங்கள் இந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ண முடியும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டெல்லி டு லே ஃப்ளைட்டில் இருந்து வரப்போ எனக்கு கிடைச்ச வியூ. இன்றைக்கி கொஞ்சம் க்ளவுடி டேவாக தான் இருந்தது. பட் ஸ்டில் ஐ வுட் சே நல்ல விதவிதமான வியூஸை வந்து ஸ்டில் பார்க்க முடிஞ்சது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு இதில் கேப்சர் பண்ணி காமிக்கிறேன். நிறைய க்ளவுட்ஸ் இருந்தது. க்ளவுட்ஸுக்கு கீழே வந்ததுக்கப்புறம் ஒரு மவுண்டைன் பார்த்தா ட்ரையாக இருந்தது, இன்னொரு மவுண்டைன் பார்த்தா நிறைய ஸ்னோ இருந்தது. அதுக்கப்புறம் அங்கங்கே ஆறுகள் ஓடின தடங்கள் இருக்குது. அந்த மாதிரி போன வேஸ்லேயே கொஞ்சம் அந்த ஒரு லைனில் மட்டும் பார்த்திங்கன்னா செடிகள்லாம் முளைச்சி அங்கே கொஞ்சம் பேருங்க வீடு கட்டி அந்த மாதிரி அழகழகான வியூ இருந்தது. அண்ட் லேயில் எங்கள் ஃப்ளைட் லேண்ட் ஆனதுக்கப்புறம் ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்து எந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல, பிகாஸ் அங்கே ஆர்மி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. வெளியே வந்த உடனே எங்களோட ட்ராவல் ஏஜென்ட் வெல்கம் போர்டில் எங்கள் பேர் எழுதி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் எங்கள் லக்கேஜும் எடுத்துக்கிட்டு கேபில் ஏற்றி எங்களை ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போனார். நாங்கள் தங்க போகிற ஹோட்டல் வந்து ஏர்போர்ட்லேருந்து ஒரு 10 minutes டிரைவ் தூரம் தான். போகிற வழி எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு மவுண்டெயின்ஸ் பார்க்குறது, இந்த வியூ பார்க்குறது, இந்த காற்று, சுத்தமான காற்று, இதை என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. நான் இன்னும் வரப்போகிற எபிசோட்ஸ் ஆஃப் வீடியோஸில் வந்து இந்த ஹோட்டலோட ரிவ்யூ நெக்ஸ்ட் 3 days நாங்கள் இங்கே தான் இருக்க போகிறோம். அண்ட் இங்கே எப்படி நாங்கள் ஃபர்ஸ்ட் டேயோட அக்ளிமேட்டைஸ் பண்ணோம், இதை பற்றி எல்லா டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு வந்து போடுறேன். அண்ட் என்னோட லச்சு ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய டாப்பிக்கோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன்.